லாஸ்ட் 15 நாளா எந்த யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் நம்ம அண்ணன் விஜய் ஆண்டனி உட்காந்து ஆங்கர் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார், பாட்டு பாடுவார். இப்படியா பயங்கர ப்ரொமோஷன்ல இருந்தார். அந்த ப்ரொமோஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு ஆமையை வச்சிருந்திருப்பார். என்னன்னு கேட்டால் இதுதான் நாம் நடிச்சிருக்க படத்தோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆமையை காமிச்சார். சரி, என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட டைட்டில் மார்கன். ஸோ விஜய் ஆண்டனி அவர்களே தயாரித்து அவரே நடித்து லியோ ஜான்பாலோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் மார்கன். அந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குன்னா உங்கள் விஜய் டாமினிக். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நாம் எப்படி அவளை ஃபாலோ பண்ணுறோமோ கில்லரும் எவ்ரி செகண்ட் அவளை ஃபாலோ பண்ணுறான். அவள் உயிர். மார்கன் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பேட்டர்னில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கொலைகள். இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த சஸ்பெக்ட் யார் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வித் சம் ஃபேண்டசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஃபேண்டசி அப்படிங்கிறது லைக் ஒரு டெவோஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மனிதருக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியின் மூலமாக அந்த ஒரு உதவி மூலமாக அந்த ஒரு சஸ்பெக்டை கண்டுபிடிக்கிற ஒரு த்ரில்லர் பேஸ் பண்ண ஒரு படம் தான். ஏன்னா விஜய் ஆண்டனி படம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு தனிப்பட்ட விதத்தில் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆஃப்டர் பிச்சைக்காரனுக்கு அப்புறமா நடிக்கிற சைத்தானா இருக்கட்டும், இது மாதிரியான படங்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்டில் இருக்கும். அவர் வேறு ஒரு கோணத்துலேருந்து பார்ப்பார். இப்படி ஒரு கதை இருந்தால் அப்படி நம்மளாம் இமேஜின் பண்ணி பார்ப்போம்ல ஒரு கதையை. இப்படி ஒருத்தர் இருக்கான்டா, திடீர்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு செத்து போயிட்டான், என்னன்னு பார்த்தா அவனுக்கு வந்து பூர்வ ஜென்மத்தில் ஒன்று இருந்திருக்கு, அவன் வந்து இப்போ பழி வாங்கினான்ற மாதிரியான ஒரு கதையை நம்ம சும்மா பேசுவோம், இமேஜின் பண்ணுவோம். அதை நான் எடுத்தால் நீங்கள் என்னடா பண்ணுவீங்கன்ற மாதிரியான ஒரு படமாக தான் எப்போயுமே விஜய் ஆண்டனி எடுப்பார். ஸோ விஜய் ஆண்டனி நடிப்பு மியூசிக் மட்டும் இல்லாமல் தலைமை ப்ரொமோஷனுக்கு இப்போ அதிபயங்கரமாக பேர் போயிட்டுருக்காரு. படம் ப்ரொமோஷன் பண்ணால் கமலஹாசனுக்கு அடுத்து இப்போ வந்து விஜய் ஆண்டனி தாண்டா அப்படின்னு ஒரு சேனல் ஆங்கராக மாறுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்லங்கிறத தாண்டி சிங்கராக மாறுவார். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரேண்டம் பீப்புளாக மாறுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அதிபயங்கரமான ப்ரொமோஷன். திடீர்னு ஓடுற பஸ்ஸை நிப்பாட்டி ஸ்லீப்பரில் ஏறி தூங்கிட்டு எழுப்பிங்கவா, மார்கனுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார். இஸ் மிஸ்டர் துரு, சீனியர் ஏடிஜிபி மும்பை. இனிமேல் இந்த கேஸ் அவர் தான் ஹேண்டில் பண்ண போகிறார். ஸோ விஜய் ஆண்டனி இவ்வளோ நம்புறாருன்னா இந்த படத்துக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மூஞ்சில் கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு கையில் கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு நிறைய இடத்துக்கு வெளியில் வந்தார். இப்படியாக தான் ப்ரொமோஷனில் இருந்தார். மார்கனோட ஸ்டில்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தோட ப்ரொமோஷனில் வச்சுருந்த ஆமையாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு அட்டென்ஷன் சீக்காக இருந்தது. அப்போ இந்த படத்தில் இந்த ஆமை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு. அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கே ஒன் சைடு வந்து அப்படியே பிளாக் ஆகிருக்கு. அப்போ ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததில்ல. அந்த எதிர்பார்ப்பு எந்தளவு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இதில் மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்தியாக அந்த படத்தில் யார் இருக்கா அப்படின்னா அது அந்த ஆமை தான். ஆனால் அது என்னன்றதை நான் சொல்ல மாட்டேன். அந்த ஆமை மூலமாக, அந்த ஆமைன்னு கூட சொல்கிறதான்னு தெரில, அந்த ஆமை மூலமாக இவங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு கிடைக்கக்கூடிய உதவியும் அது முடியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஒரு கொலை நடக்குது இல்லையா, அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி வந்து பவர் எடுத்துக்கிறார். பவர் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ ஒரு பையன் மாட்டிக்கிறான். அந்த பையன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அவன் தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி படம் போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அப்படி போயிட்டே இருக்கும்போது திரும்ப செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி திரும்ப செகண்ட் ஹாஃபும் அதே பையன்லேருந்து போகிறப்ப என்ன கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒன்று ஓப்பன் ஆகி தமிழோட பாரம்பரியம் எப்படி வந்து இங்கே புனிதங்கள் உருவாச்சு, எப்படி கோவில்கள் உருவாச்சு, எப்படி ஆறுகளும் குளங்களும் கிணறுகளும் உருவாச்சு, இங்கே தண்ணீர் எந்த அளவு வந்து ஒரு இடம் பிடிச்சிருக்குது, இந்த இடத்துல எங்கே பியானோ வந்தது. ஏன்னா ராட்சசன் படத்தில் எப்படி வந்து கிறிஸ்டோஃபர் பியானோ வாசிப்பார், அதே மாதிரி இதில் பியானோ வந்தது. அப்போ இது ஒரு சைக்கோ த்ரில்லர் பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்குன்ற பட்சத்தில் பியானோ எங்கே வந்தது, இந்த கொலையை பண்ணுற கொலைகாரன் யார், அவனோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வச்சுட்டாரு விஜய் ஆண்டனி. கருத்து ஒரு ரொம்ப சிம்பிள், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் சொல்ல வராருன்றிருக்குல்ல. உதாரணத்துக்கு நானே சொல்கிறேன், நிறைய இடங்களில் இன்றைக்குமே சினிமாவில் மீடியாவில் வந்து இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிடுச்சு. கருப்பாக இருக்கணும், நல்லா நடிப்பான், கலர் இங்கே முக்கியம் கிடையாது, திறமை தான் முக்கியங்கிறது இன்றைக்கி நாளில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத உண்மை என்ன அப்படின்னா, நல்ல திறமை இருந்துமே கலரால் ரிஜெக்ட் செய்யப்பட்ட பல பேர் இருக்காங்க. அதுவும் மீடியாவில் ஆங்கராக இருக்கட்டும், சினிமாவில் நடிக்கிறதா இருக்கட்டும், சீரியலில் நடிக்கிறதா இருக்கட்டும், கலரால் இல்லைப்பா நாங்கள் கேட்குற கலர் டோன் வேறு, நீ பிளாக்காக இருக்க, ஆர்எல்ஸ் வந்து நீ ப்ரௌனியாக இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண காலங்கள்லாம் இருக்குது. ஒரு ரிஜெக்ஷனுக்கு பின்னாடி கலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கலருக்கு பின்னாடி ஒரு வேதனை உருவாகும். அந்த வேதனை கோவமாக மாதிரி தன்னோட இடத்துக்கு ஒரு கலரான வந்தால் அவனை போட்டு தள்ளணும்னு தோணி, இப்போ எனக்கு மட்டும் நடக்கலை, இது பல பேருக்கு நடந்திருக்கு. அப்போ இங்கே இருக்க கலரான எல்லாத்தையும் நான் போட்டு தள்ள போகிறேன்னா ஒருத்தன் முடிவு பண்ணால் நடக்கும். அதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். அதாவது ரேசிசம் அப்படிங்கிற மாதிரி, இங்கே கருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒதுக்குறீங்க, அப்போ கருப்புங்கிறத ஒதுக்குனா வெளில வந்து புனிதம் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு விரக்தி அடைகிற ஒரு கொலைகாரன் யார் யாரை கொலை பண்ணுறான், அது ஏன் கொலை பண்ணுறான் அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையை அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஏன்னா அதை பிரித்து சொல்ல விரும்பல. முதல்ல இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி, பிரிகிடா, மகாநதி சங்கர், சமுத்திரகனின்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஓடவும் விடாமல் ஒளியவும் விடாமல் மினிமம் 6 மணி நேரம் இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணோம்னா லூஸா. இந்த படம் ட்ராவல் ஆகிற கதை பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 6 பேர் 7 பேர் தான். அவங்களுக்குள்ளே தான் இந்த படம் ட்ராவலே ஆகுது. எக்ஸ்ட்ரா யாரோடையும் கிடையாது.
ஒரு இன்வெஸ்டிகேஷன் அங்கங்கே விழக்கூடிய கொலை அப்படின்னா நம்ம ராட்சசனை பார்த்துருப்போம், போர் தொழில் பார்த்துருப்போம், எவ்வளோ கேரக்டர்ஸ் அங்கங்கன்னு சொல்லி ரேண்டமாக போயிட்டு வந்துட்டே இருக்கும். இவனாக இருப்பானு சொல்லி நம்ம சந்தேகப்படுற பல சஸ்பெக்ட் வச்சு நம்மளை ட்ராவல் பண்ண வச்சுக்கிட்டு எட்ஜ்லேயே உட்கார வச்சிருப்பாங்க. ஆனால் மார்கனில் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சஸ்பெக்டை பிடிச்சி அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரை இவன் தான் கொலகாரனாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்தது. செகண்ட் ஹாஃபில் அவன் கொலகாரன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா யார் கொலகாரன் கண்டுபிடிக்காமல் அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ட்ராப் ஸ்டோரி. அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு சில பேரை கொண்டு வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி இன்சர்ட் பண்ணுறது. அப்போ அந்த இடங்களில் நமக்கு லைட்டாக குழப்பங்கள் வருது. ஒரு சில இடங்களில் நம்மளாவே டீகோட் பண்ணி நம்மளே புரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சுருந்தது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. ஒருவேளை இதில் இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக வச்சுருந்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு படத்தை வச்சுருக்கலாமோ. இப்போ ராட்சசனுக்கு பேக் ஸ்டோரி ஒன்று சொன்னாங்கல்ல, கிறிஸ்டோஃபர் ஏன் வந்து இப்படி மாறினா, அவங்க அம்மா கேட்டப்பில் ஏன் அப்படி இருக்கான், ஏன் தொடர்ந்து ஸ்கூல் குழந்தைங்களாம் கிட்னாப் பண்ணி கொள்றாங்கிற ஒரு விஷயமும், அதே நேரம் இன்னொரு பக்கம் போர் தொழிலையும் வந்து ஒரு ஸ்டோரி இருந்ததில் எதுக்கு தொடர்ந்து இது மாதிரியான கொலைகள் நடக்குது, இந்த கொலைகளை யார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி விலங்கு இப்படியா கொலை யார் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு டீட்டெயிலிங் வைக்கணும். அந்த டீட்டெயிலிங் இதில் மிஸ் ஆனதோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஓகே, எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் வந்து காம்ப்ரமைசிங்காக இருந்தது. விஜய் ஆண்டனி அவரோட ஹீரோயிசம் ரோலை பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். பட் அதர்வைஸ் இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு ஒரு சந்தேகம். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எங்கே ஒரு இடத்துல ஒரு நாட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும், அந்த நாட் திரும்ப கிளைமேக்ஸில் வந்து முடியும் பார்த்தீங்களா, அது நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, விஜய் ஆண்டனிக்கு ஒரு பக்கம் காது ஃபேஸு ப்ளஸ் வந்து கை கருப்பாக இருக்கும் அப்படின்னு. இந்த படத்தில் செத்து போகிற எல்லாருமே, அதாவது கொலை பண்ணியிருப்பாங்கல்ல, இறந்து போன எல்லாருமே பிளாக்காக தான் இருப்பாங்க. அப்போ விஜய் ஆண்டனியும் இதால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான். ஆனால் அவர் ஏன் சாகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமா விஜய் ஆண்டனி அதை ஏன் பாதிக்கப்படுறாரு, அப்போ அவருக்கும் அந்த கேங்குக்கும் ஆல்ரெடி ஏதோ ஒரு தொடர்பு. அந்த கேங் என்ன, எப்படி கிளைமேக்ஸில் விஜய் ஆண்டனி இந்த டீமை கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப தமிழ் கலாச்சாரம், இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள், சித்தர்கள், அவங்க சின்ன புனிதமான சில வார்த்தைகள், அப்புறம் இந்த நம்ம குடிநீரும் தண்ணீரும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், பிரபஞ்சத்தின் பேராற்றல் தண்ணீருங்கிறத நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எலவேட் பண்ணதெல்லாம் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான பில்லர் இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸில் கொண்டாந்து இதை சேர்க்குறப்ப ஓகே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் மார்கன் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியிருந்தால் படம் எங்கேயோ போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்துக்கான பாடலோ இல்லைன்னா அந்த படத்துக்கான பிஜிஎம்மோ விஜய் ஆண்டனியோட ஒரு ஆஸ் யூஷுவலான ஒரு மியூசிக்கில் விஜய் ஆண்டனி நினச்சிருந்தா படத்தை எங்கேயோ டென்ஷன் கொடுத்து நம்மளை எங்கேயோ கொண்டு முடிச்சிருக்கலாம். அந்த ஒரு விஷயம் அவர் பண்ணல. ஒருவேளை முழுக்க நடிப்பிலையும் இல்லைனா கதைக்களத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதை தாண்டி பிரிகிடா கேஸ்ட் அண்ட் குரூவில் சொல்லும்போது பிரிகிடாவே சொல்லணும். அவங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காப் ரோல் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே ஒரு காப்புக்கான இம்பாக்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஒரு காப்னா வந்து காஜல் பசுபதியிலேருந்து எவ்வளோ பேரை காப் பண்ணியிருப்பாங்க. லிட்ரலி நம்ம வந்து ஜில்லா படத்தில் காஜல் அகர்வாலை பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க எப்படி இருந்தாங்க போலீஸ் ரோலுக்கு, ஒரு ரசிக்கும்படியாக சைட் அடிக்கும்படியான ஒரு ஹீரோயினாக இருந்தாங்கல்ல, அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரிகிடாவும் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக ஒரு ஃபாஸ்ட்டாக போலீஸ்கிட்ட எப்பயுமே ஒரு மூவ் இருக்கும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ன்றப்போ ஒரு நம்பரை உடனே ட்ரேஸ் பண்ணி அவன் எங்கே பேசினா, யார்கிட்ட பேசினா, எதை பண்ணான்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஆர்டர் தான் வரும். நம்மளுக்கு ஹையர் அத்தாரிட்டிலேருந்து இந்த அவன் நம்பர் இதை ட்ராக் பண்ணு தான் சொல்லுவாங்க, டேப் பண்ணுவாங்க. யார்கிட்ட பேசினா, எப்போ பேசினா, எவ்வளோ நேரம் பேசினா, எதை பற்றி பேசியிருக்கான், எங்கெங்கே போயிருக்கான், எங்கெங்கே பில்லு ஸ்வைப் பண்ணியிருக்கான், எங்கே ஜிபே பண்ணியிருக்கான், எங்கே கார்டு பண்ணியிருப்பான்னு சொல்லி அவனோட ஃபுல் ஜாதகத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் அவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு க்ரைம் பிரான்ச்லேயே இல்லைனா இன்வெஸ்டிகேஷன் படங்களே நம்ம பார்த்துருப்போம். அது இல்லாமல் இங்கே ஒரு ஆர்டருக்கும் வெயிட் பண்ணி சொல்கிறதும், அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி ஒரு ஆர்டருக்கும் வெயிட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான விஜய் ஆண்டனிக்கான ஒரு விஷயத்தை மட்டும் உள்ளே கொடுத்துருப்பாங்க. அன்அஃபிஷியலாக அவர் பண்ணுவார். ஆனால் பிரிகிடா எதுக்கு அதை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காது. அதுக்கப்புறம் லூப்பில் மாட்டுறது ஒரு இடம்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இங்கே போய் படத்தில் பாருங்கள், தமிழறிவுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கும். அந்த சக்தி மூலமாக தான் இங்கே விஜய் ஆண்டனிக்கு ஒரு உதவி பண்ணுவார். ஆனால் அது எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாலாம் இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்கன் ஒரு மார்க்கமாக எடுத்து ஒரு மார்க்கமாக கொண்டு போய் ஒரு மார்க்கமாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டைரக்டர் லியோ ஜான் பால் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த விஷயத்தில் அதை முடிச்சிருக்காரு. நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இங்கே நிறம் அப்படிங்கிறது வெறும் நிறம் தான். கருப்பு, வெள்ளை, ப்ரௌன் இது எல்லாமே வெறும் நிறம் தான். இது வெறும் தோல் தான். இதை வச்சு ஒருத்தனை வந்து நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் ஒருத்தனை காயப்படுத்த நினச்சிங்கன்னா அந்த காயம் வேறு மாதிரி மாறி உங்களை காயப்படுத்துகிறப்ப அதோட விளைவு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும், இன்னும் ரேசிசம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்படிப்பட்ட விளைவுகள்லாம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சூப்பராக சொல்லி இந்த ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும். ஒரு பக்கம் அவர் லியோ ஜான் பால், ஒரு பக்கம் டெக்னிக்கல் டீம், கேமராமேன்லாம் வந்து பர்ஃபெக்டான ஒர்க்கு, எடிட்டிங்லாம் பர்ஃபெக்டான ஒரு ஒர்க்கு, மியூசிக்லேருந்து எல்லாமே இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் மார்கன் இவ்வளோ ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ பேச்சுக்களுக்கான ஒரு ஒர்த்தான படம் தான். பட் அவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு டிடெக்டிவ் த்ரில்லர் அப்படின்றப்போ அதுக்கான இன்புட்ஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. காம்ப்ரமைசிங்கான ஒரு கிளைமேக்ஸாகவும் நமக்கு தெரிஞ்சது. ஓவராலாக மார்கன் படம் யாரெல்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு அது குறித்து எதனாவது கமெண்ட்ஸ் இருந்தால் வந்து கண்டிப்பாக கருத்து பெட்டியில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.